சரி, எஸ்ஐஆர்ல பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றாங்க, கட்சிகள் சொல்லக்கூடாதுன்றாங்க, அதிகாரிகள் சொல்லக்கூடாதுன்றாங்க. சொன்னது யாரு தெரியுமா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவங்க கிடையாது, அவருடைய ஹஸ்பண்ட் பரகலா பிரபாகர் இருக்காருல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போன வாரம் தான் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்து பல பேட்டிகள் கொடுத்துட்டு போனாங்க. திமுக பயப்படுது அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆமா, இப்ப அவருடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதாவது அந்த காலத்தெல்லாம் வந்து அரசாங்கங்கள் வந்து மக்களை கொண்டுகிட்டு இருந்தாங்க, சர்வாதிகாரம் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் மக்களை கொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஓட்டை வந்து நீக்கிடுறாங்க. இதுவும் அதுவும் ஒண்ணுதான். மக்கள் வந்து வீதிக்கு வந்து இந்த ப்ராசஸே வந்து நிராகரிக்கணும். இப்படி பல்வேறு கருத்துக்களை வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக விமர்சிச்சு வந்து அவர் பேசியிருக்காரு. இப்ப என்னன்னா, ஒருத்தருக்கு சாருங்கிறதுல படிவம் கிடைக்கல, இல்ல படிவம் கிடைச்சும் அவருக்கு வந்து ஓட்டுரிமை கிடைக்கல அப்படின்னா அவர் இந்திய குடிமகனே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நாடு கடத்திடுவாங்களா இல்ல இந்தியாவிலே அகதியா அவர் வாழணுமா, பல கேள்விகள் இருக்குல்ல. இங்க தேர்தல் ஆணையம் வந்து அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் நேரா மத்திய அரசு உள்துறை கிட்ட வந்து கொடுத்துருவாங்களா, அவங்க என்ன நடவடிக்கை எடுப்போமோ எடுப்பாங்கன்றாங்க. அப்படிதான் இருக்கு.